ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் இங்கே வின்டராக தாங்க இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கனடாவில் மற்ற பார்ட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் வின்டர் வந்து ஷார்ட் பீரியடில் தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லோ நைஃப்பில் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கிட்ட வந்து வின்டராகவே தான் இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோவாக. என் பையனுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அடம் பிடிச்சி பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு என்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போகிறான். சரி, இன்றைக்கி அப்படியே க்ராசரி ஷாப்புக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மீட் இங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலோட கிரவுண்டு. இவங்க சம்மர் டைமில் வந்து சாக்கர், ஹாக்கி இதெல்லாம் இங்கே ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் வின்டரில் பார்த்திங்கன்னா இன்டோர்லேயே உள்ள ஜிம் இருக்கும், அங்கேயே வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால ஜிம் உள்ளே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜாக்கெட்ஸ் போட்டோம் அப்படின்னா இல்லை ஹூடி போதுன்னு வந்துட்டான். ஆனால் இங்கே வந்து செம்ம குளிர் தலைவருக்கு. நான் அதுக்கும் ஜாக்கெட் கையில் கொண்டு வந்ததுனால கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் க்ளவுஸு, ஹூடிக்கு மேலே கேப்பு, எல்லாமே மாஸ்க்கு ஃபுல்லாகவே வாங்கி போட்டு விளையாடிட்டுருக்கான். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே விளையாட முடியல. -26ன்றதுனால நாங்கள் சரி ஓகே கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேண்டாம், லைட்டாக கோல்டாக வேறு அவனுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். கூடவும் விளையாட யாரும் கிடையாது. நான் கொஞ்சம் விளையாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு குளிர் தாங்க முடியல. ஏன்னா என்னோடய க்ளவுஸை தான் கட்டி அவனுக்கு கொடுத்தேன். அவன் வீட்டிலேருந்து வரும்போதே வேண்டான்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் அங்கேருந்து க்ராசரி ஷாப் போயிட்டோம். இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நான்வெஜ்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த லைவான கோழியோ இல்லை எந்த மீட்டுமே இங்கே பார்க்க முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. முழு கோழி வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 கடை தான் இருக்கே நம்ம நான்வெஜ் வாங்கணும் அப்படின்னா. ஸோ அதில் வந்து இது வந்து லோக்கல் ஸ்டோர் அப்படின்வாங்க. இங்கே மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுற கனடாவில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனும் வச்சுருப்பாங்க. சிக்கனுக்கு, பீஃப்க்கு, போர்க்கு, ஃபிஷ்ஷு, கோட்டு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் டர்க்கி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டக்கு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே பிரெஸ்ட் மீட்னா பிரெஸ்ட் மீட் மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. தைனா தை போர்ஷன் மட்டும் வச்சுருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு மீன் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன்லெஸ் வச்சுருப்பாங்க, ஸ்கின்லெஸ் போன்லெஸ் வச்சுருப்பாங்க, முழுசாக இருக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டு. ஆடெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செம்மறியும் கிடைக்கும், வெள்ளாடும் கிடைக்கும். ஆட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் மண்ணீரல், கல்லீரல், ஆட்டோடைய தலை, ஆட்டோடைய தொடைப்பகுதி, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கோழியோட ஈரல், கல்லீரல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ஈரல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹோல் பீஸாவும் இருக்கும். ஆனால் எந்த மீட் வாங்கினாலும் நம்ம அவனில் குக் பண்ணுறோன்னா டைரெக்டாக குக் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம குழம்பெல்லாம் வைக்கணும்னா வீட்டுக்கு தான் வந்து நம்ம கட் பண்ணோங்க. இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்குன்னா அதை நம்ம கொண்டு போய் ஒரு 2 ஹவர்ஸ் வெளியவே வச்சிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நார்மலாக ஃப்ரெஷ் ஃபிஷ் மாதிரியே வந்து குக் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் ஃபிஷ் மாதிரியே டேஸ்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஃபிஷ் மாதிரியே டேஸ்ட் இருக்காது. பட் ஒன்றும் நல்லா இல்லாமையும் இருக்காது. ஓரளவுக்கு ஓகே தான். ஒன்றும் இல்லை சாப்பிட நான்வெஜ்ஜே அப்படின்றதுக்கு அந்த மாதிரி இருக்காது. நல்லாவே தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. கருவாடு கூட பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க, உள்ள ஃப்ரீசரில் வச்சுட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மீட்லேயே சிக்கன் இருக்குது அப்படின்னா அதுலேயே செய்யக்கூடிய மீட் பால்ஸு, அதில் செய்யக்கூடிய இந்த பர்கருக்கு வைக்கிற பேட்டி, அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ராகு பார்த்திங்கன்னா காடை மாதிரியே இருந்ததே அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, காடை இருக்கே, காடை பிரியாணி செஞ்சிடலான்னு. அப்புறம் பார்த்தா அது காடை கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகு. நல்லா உரிச்சி தோலெல்லாம் அந்த நம்ம பார்த்தோன்னா அதை காடைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை மேலே படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சுது ஃப்ராகுன்னு. அது அப்புறம் வச்சுட்டேன், இது வேண்டாம் நமக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி ப்ரான் இருக்கும், நண்டு இருக்கும். நண்டில் பார்த்தோம் அப்படின்னா நண்டோடைய பாடி பகுதி நடு இருக்குது பார்த்திங்களா, அது இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அந்த கால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொடுக்கு, அந்த கொடுக்கு மட்டும்தான் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவே வந்து மசாலா போட்டும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து கோழி இந்த ஃப்ராசனில் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற கோழியும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃப்ராசன்லேயும் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்க்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வாத்து வச்சுருப்பாங்க. வாத்தெல்லாம் $35 $40 அந்த மாதிரி ரேஞ்ச். 1.5 கிலோ, ஒரு 1.25 கிலோ அந்த ரேஞ்ச் வந்து வரும் உங்களுக்கு. அதே போல் கோழியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் தான். இதெல்லாம் வந்து போர்க்கோடுது. ஃபுல்லாகவே வந்து ஸ்கின்லெஸ் போன்லெஸ் அப்படி கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கட் பண்ணி ஸ்லைசஸாகவே வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க.
கனடாக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டேனோ இல்லையோங்க, கறி வெட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே கற்றுக்கிட்டேன் நான். ஸோ எந்த மாதிரி வந்து சிக்கன் வாங்கினாலும் வந்துட்டு அதுக்காக நான் கத்தியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ப்ராப்பராக. ஸோ இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணிடுவேன் நான். ஆவரேஜாக சிக்கன் ரேட்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஊர் விலைப்படி ஒரு 1 கிலோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மினிமம் வந்து 600 ரூபாலேருந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் வரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீலாகில் நம்ம மீட் பண்ணலாம்.